ஹலோ கைஸ், வணக்கம் நண்பர்களே. நாம் இன்றைக்கி என்ன பார்ப்போம்னா, தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனித்துவமான நடிப்பு மற்றும் மக்கள் மத்தியில் தனக்குன்னு ஒரு தனி இடத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் தான் இயக்குனருமான லாரன்ஸ், நடிகருமான லாரன்ஸ் அவர். இவர் மக்கள் மத்தியில் எல்லாமே நடிகர்லாம் எத்தனையோ நடிகர் உதவி செஞ்சாலும் தனக்குன்னு எந்த ஒரு எதிர்பார்ப்பே இல்லாமல் இன்ன வரைக்கும் உதவி செஞ்சிருக்கிற சொல்லப்போனால் இவர் தான். இவர் கூட கேபிஒய் பாலா அவர் உதவி செய்கிறாரு. அது சமூகத்தில் பெருளவு பரவிக்கிட்டு இருக்குது. நம்ம அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் இப்போ லாரன்ஸ் ஒரு புதுசாக ஒரு படம் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு தன்னோட தம்பியை கூட நடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு தனி கேரக்டராக இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. அந்த படம் தான் புல்லட். இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட்டுக்குள்ளே போகலாம். தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு தனித்துவமான நடிப்பையும் மக்கள் மத்தியில் தனக்குன்னு தனி இடத்தையும் ஏற்படுத்தி கொண்டவர் தான் நடன இயக்குனர் மற்றும் நடிகருமான லாரன்ஸ். தொடக்கத்தில் ஒரு சில படங்களில் நல்ல குத்து படங்களை மட்டும் கொண்டு வந்தன. ஒரு கட்டத்திற்கு மேலே படங்கள் ஆரம்பித்தார். தனது நடிப்பையும் திறமையாலும் மக்கள் மத்தியில் நல்ல அங்கீகாரம் பெற்று நல்லா வளர்ந்தார். இந்த கட்டத்தில் பாண்டி, முனி போன்ற படங்கள் குடும்ப படத்தை கொடுத்து மக்கள் மத்தியில் இன்னமும் ஃபேமஸாக ஆகிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முனி படத்தின் 2ஆம் பாகத்தில் திருநங்கையாக பேயாக நடித்த அனைவரையுமே கண்கலக வச்சார். தமிழ் சினிமாவில் விட்லாச்சேரிக்கு பிறகு பேய் படங்களை அதிக கிட்டாக கொடுத்தவர் சொல்லப்போனால் நம்ம லாரன்ஸ் தான் சொல்லலாம். இதுவரை முனி டைட்டில் 4 பாகங்களை எடுத்த லாரன்ஸ் அடுத்து 5வது பாகத்தை எடுக்கிறது திட்டமிட்டிருக்கிறார். அதாவது காஞ்சனா படத்தின் 4வது பாகத்தை உருவாக்கியுள்ளவர். செப்டம்பர் இந்த படம் நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துக்கிறாரு. இவர் நடிப்பில் கடைசியாக வெளியான ஜிகர்தண்டால் XXX படத்தின் படம் முழுவதும் வரக்கூடிய கதாபாத்திரம் நடித்து மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸு, கேமரா ரோலு என கேள்வி எல்லாமே அனைத்தையும் கண்கலங்க வச்சு அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக வெற்றி பெற்றது. பொதுவாக மற்றவர்களுக்கு உதவி செய்யும் குணம் கொண்ட லாரன்ஸ் கடந்த மே 1ஆம் தேதி மற்றும் அறக்கட்டளை நிறுவி அது அந்த அளவுக்கு நல்லா ஃபேமஸாக பண்ணிவிட்டார். மக்கள் எல்லாமே அதை பார்த்து நல்லா மகிழ்ச்சியும் பெற்றாங்க. மேலும் அந்த வீடியோக்குள்ளே அனைவரும் ஷேரும் பண்ணாங்க. மேலும் தன்னுடைய உதவி செய்ய நபருக்கு எப்போ உதவி கேட்டாலும் அந்த வீடியோ அவர் பார்த்துட்டாருன்னா அடுத்த நிமிஷமே எந்த ஒரு எதிர்பார்ப்பு எங்கே இருக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் உதவி செய்வார். ராகவேந்திர கடவுள் மீது இவர் அதிக பக்தி விட்டதுனால இவர் ராகவேந்திர கடவுள் ஒரு கோயில், தனி கோயிலே இவர் அமைச்சிருக்கிறாரு. மேலும் ஒவ்வொரு ஆண்டும் அன்னைய தினத்தின் போது தனது அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் ஆசிரமம் உள்ள முதியோர்கள் அன்னைய தினம் கொண்டாடி அவர்கள் எல்லாத்தையுமே நல்ல மகிழ வைப்பார். இந்நிலையில் லாரன்ஸின் தம்பி எவின் திரைப்படத்தில் நடிச்சிருந்ததாக தகவல் இப்போ வெளியாக இருக்குது. இந்த நிலையில் அவர் தம்பி நடிப்பில் உருவாகி வரும் படமான புல்லட் படத்தின் புதிய போஸ்ட் படம் இப்போ வெளியிட்டிருக்காங்க. மேலும் இன்றைக்கி எவின் பிறந்தநாள் என்பதனால அந்த படத்தோட போஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தை டைரி படத்தை இயக்கிய இன்னாசி பாண்டியன் இயக்கி வச்சிருக்காரு. இந்த படத்திற்கு புல்லட் என பெயரும் வச்சிருக்காங்க. படத்தில் லாரன்ஸ் ஒரு சிறப்பான ஒரு வேஷத்தில் வர்றாரு. எல்வின் ஏற்கனவே காஞ்சனா 2 மற்றும் காஞ்சனா 3 படங்களில் நடனமாக இருக்கார். லாரன்ஸ் போல் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவரை மாதிரி அச்சேஸ்லாம் அந்தளவுக்கு சூப்பராக அருமையாக இருக்கிறாரு. மேலும் கடந்த பிப்ரவரியில் படத்தோட டப்பிங் பணிகள் தொடங்க விட்டதுனால மேலும் படத்தோட தற்போது ரிலீஸுக்கு தயாராகவும் இருக்குது. அந்த படத்தோட முடிவும் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. கடந்த ஆண்டே படம் தொடங்கப்பட்ட நிலையில் இந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும்ட்டு ரசிகர்கள் அதிகமான கேள்வி எழுப்பி இருக்குது. அது மட்டும் எல்வி நடிப்பு எந்த வரை இருக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. ஒரு டான்ஸே பயங்கரமாக வேறு லெவலில் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்டு என்றைக்கு ரிலீஸ் ஆக போகுது, லாரன்ஸ் யார், அவர் கூட கேபிஒய் பாலா அவர் எந்த உதவி செஞ்சாலும் லாரன்ஸ் மற்ற எல்லாத்தையுமே கணக்கு கேட்பறான். நான் கேபிஒய் பாலா இருக்கார்ல, அவர் என்ன தான் செலவு பண்ணாலும் அதுக்கு கணக்கே கேட்க மாட்டார். ஏன்னு சொல்லப்போனால் அவர் செலவு பண்ணுறது மக்களுக்கு தான், நல்லதுக்கு தான் போகும் அப்படின்னு இவரோட அன்பான எண்ணம்னு சொல்கிறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நெக்ஸ்ட் சந்திக்கலாம். வணக்கம்.